அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ TailorTubeTamil சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஹைனெக் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். ஹைனெக் ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி கட்டிங் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை ஆல்ல வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நீடில் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கங்க. இது எதுக்காகன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக, மார்க் பண்ணுறதுக்காக. இது நம்ம இந்த மாதிரி நீடில் வச்சு போடும்போது கரெக்டான அந்த பாயிண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டம் ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம் பாட்டம் ஃபோல்டிங் 1.5 இன்ச்சுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எகைன் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தையல் வந்து போடுங்க. இது வந்து நம்ம பாட்டம் ஃபோல்டிங்கை இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தது நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணதை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே டாட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வைடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக அப்படியே நேராவாக கொண்டு போங்க. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் டார்னிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூல் வந்து பிரிஞ்சு வராது. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பேக் டாட்டையும் நம்ம பிடிக்கணும். பிசுறு வந்து கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம 2 சைடுமே நம்ம பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். அடுத்தது ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங்காக லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச் வந்து பண்ணிக்கோங்க 2 சைடுக்குமே. ஸ்க்ராட்ச் எதுக்காக பண்ணுறதுனா அந்த மடிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாது. அதுக்காக தான் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருக்குறோம். ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தையல் போடுங்க. இது ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தையல் போடுங்க. இதுக்கு நம்ம 1 இன்ச்சு மடித்து எகைன் நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்லீவுக்கு நம்ம ஹெம்மிங் வந்து பண்ணணும். அதுக்காக 1 இன்ச்சுக்கு நம்ம மடித்து ஸ்டிச்சிங் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசுரை வெட்டிட்டு மடித்து விட்டுக்குங்க. இதில் தான் நம்ம ஹெம்மிங் வந்து பண்ணுவோம். நம்ம ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்காக பட்டி ஸ்டிஃபிங்காக அடிஷ்னலாக வந்து நம்ம பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக பட்டி அளவுக்கே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பட்டி ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி அந்த அளவுக்கே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அக்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம பட்டி ஃபோல்டிங் லைன் போட்டிருப்போம். அந்த ஃபோல்டிங் லைன்லேயே தையல் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் பட்டியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டிங்கில் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த பட்டி ஸ்டிஃபாக இருக்கும். தென் எகைன் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம இப்போ ஸ்டிச்சிங் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து எகைன் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போடணும். அப்போ தான் அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது. அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சிங் நம்ம போடுறோம். பாருங்கள், நம்ம ஒரு சைடு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு 2 சைடுமே நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம எப்படி பேக் சைடுக்கு நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் நீடில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கரெக்டான பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம கழுத்துக்கு வந்து பீஸ் கொடுத்து தைக்கணும். அதுக்காக எக்ஸஸ் பீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த கழுத்து அளவுக்கே நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸில் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். ஹைநெக்குக்கு அந்த காலர் மாதிரி டைப்பில் வரும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நம்ம இதுக்கு கிராஸ் துணியை வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. ஹைநெக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கழுத்தளவுக்கு ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் இந்த கப் ஷேப் டாட் வந்து நம்ம பிடிக்கணும். இதில் நம்ம 3 டாட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த 3 டாட் வந்து இங்கே பிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது வைடாகவும் போக போக அப்படியே குறுகலாகவும் இந்த மாதிரி டாட் வந்து பிடிங்க. நீங்கள் ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் கிடச்சிரும். இந்த மாதிரி 3 டாட்டையுமே நீங்கள் பிடிக்கணும். எப்போவுமே வந்து ஆர்ம் ஹோல் சைடு பிடிக்கும்போது நம்ம டபுள் டைம் ஸ்டிச்சிங் போடணும்னு சொல்லிட்டு பழைய வீடியோலேயே சொல்லியிருப்போம். எதுக்காக அதில் டபுள் டைம் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற பார்ட்டு எப்போயுமே ஒரு பார்ட் அட்டாச் பண்ணுற போர்ஷனில் நீங்கள் டபுள் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கிறது அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்காக தான் இந்த மாதிரி டபுள் டைம் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு கப் ஷேப் டாட் வந்து பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம லெஃப்ட் சைட் பார்ட்டுக்கு பட்டி வந்து அட்டாச் பண்ணுறோம். இந்த மாதிரி பட்டியை கீழே வச்சு அந்த லெஃப்ட் சைடோட உள்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் பட்டி வந்து அட்டாச் பண்ணணும். இதை வந்து டபுள் டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. நீங்கள் இதே மாதிரி தான் ரைட் சைடுக்கும் நீங்கள் பட்டி வந்து அட்டாச் பண்ணணும். பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடுக்கு பட்டி அட்டாச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பட்டி அட்டாச் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்தது நம்ம லெஃப்ட் சைடு ஹூக்கு பட்டி வந்து ரெடி பண்ணணும். அந்த பட்டியோட ஸ்டிஃப்காக இந்த மாதிரி பீஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த லெஃப்ட் சைடு போர்ஷன் மேலே வச்சு நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி அந்த கட் பண்ண பீஸை இந்த லெஃப்ட் சைடு போர்ஷன் மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி நம்ம எதுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோன்னா, அந்த பட்டி ஸ்டிஃபிங்காக தான் நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போடுறது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபோல்டு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பட்டி ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி அந்த எண்டில் அந்த மடித்து நீங்கள் டானிங் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற பீஸரை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடுக்கு ஊக்குப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஐப்பட்டி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கட் பண்ண பீஸை இந்த மாதிரி கீழே வச்சு ரைட் சைடு போர்ஷனை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே ஊக்குப்பட்டிக்கு அந்த எக்ஸஸ் பீஸை லெஃப்ட் சைடு போர்ஷன் மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே மடித்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா டானிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு 5 ஹூக் வந்து நம்ம வரும். அதனால் நம்ம அந்த வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு 5 மார்க்கிங் டீஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஐ வந்து நம்ம கட்டணும். நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஹூக்கு பட்டியும் ரைட் சைடு வந்து ஐ பட்டியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். உங்களோட கஸ்டமருக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஐ கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெண்டுமே மெஷர் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ரெண்டுமே கரெக்டாக வருது. இந்த மாதிரி நீங்களும் மெஷர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏற்ற இறக்கம் இல்லாத மாதிரி கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இடுப்பளவு வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம்.
அந்த பேக் சைடோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இடுப்போட அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 29. அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச்சு வரும். அந்த 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் வந்து அந்த சைடு எக்ஸஸ்க்காக. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் நீங்கள் அந்த 7.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் அந்த சைடு எக்ஸஸ் துணியானது. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுலேயுமே நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணணும். அந்த காலர் போர்ஷன் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டபுள் டைம் நீங்கள் தையல் போட்டுக்குங்க. நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி அந்த ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேடு மாதிரி வராது. அடுத்தது நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பீஸை நம்ம பேக் சைட் மேலே வச்சு நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸை விட கொஞ்சம் ஹைநெக் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் நல்லா வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அகைன் திருப்பி 2 டைம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் அட்டாச் பண்ணி நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹை நெக்கில் இந்த மாதிரி தான் வரும். ஆல்ரெடி நம்ம அந்த கழுத்துக்காக நம்ம பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அந்த 2 பீஸையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள் சைடு அந்த இதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மேடு மாதிரி வராது. இப்போ இந்த பீஸை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டால் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பீஸை வந்து கழுத்து போர்ஷனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்படி வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு கழுத்து போர்ஷனுக்கு நம்ம எக்ஸஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி அந்த கர்வாக வர இடத்துல கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த தையல் வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறது. இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் வந்து போடுங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனை நம்ம ஹெம்மிங் வந்து நம்ம பண்ணிப்போம். பாருங்கள், நம்ம கழுத்துக்கு அந்த எக்ஸஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த பார்ட்டை நம்ம கையில் வந்து ஹெம்மிங் வந்து பண்ணணும். ஹை நெக் எல்லாமே ஹெம்மிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கழுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டையும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை அந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டு, அதிலிருந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோவில் வந்து மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். எதுக்காகனா இப்போ நம்ம அந்த அர்கட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இல்லைனா உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக வரும். அதுக்காக தான் மிட் பாயிண்டில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து 2 சைடுக்குமே அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஹோல் வந்து சைடு பிடிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ப்ளவுஸை மடிச்சுக்குங்க. நம்ம ஸ்லீவ் ஹோலோட அளவு வந்து 10.5 இன்ச்சு, 10.5ல் பாதி 5.25 இன்ச்சு. 5.25 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம ஸ்லீவோட சைடு வந்து பிடிக்கணும்.
இந்த ஸ்லீவ் ஹோலோட மார்க்கிங்லேருந்து நம்ம அப்படியே வந்து இந்த இடுப்புக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம சைடு வந்து பிடிக்கணும். எப்போவுமே அந்த ஸ்லீவோட சைடுக்கு நம்ம 3 ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடுவோம். அது எதுக்காகனா நமக்கு ஃப்யூச்சரில் பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த தையல் கூட நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக தான். பாருங்கள், நம்ம அந்த ஸ்லீவோட சைடு வந்து 2 பக்கமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நமக்கு எக்ஸஸாக இருக்கிற பிசுரை கட் பண்ணிவிடுங்க. பிசுரை கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு அதோட பிசுறு வந்து வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 36 சைஸ் அளவுள்ள ஹைநெக் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம லைனிங் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைனிங் மெட்டீரியலையும் ப்ளவுஸ் மெட்டீரியலையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஹைநெக் ப்ளவுஸு ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப ஹைஃபையாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ஹைநெக் ப்ளவுஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆல்வேஸ் ஆலில் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.